இந்த நாளில் வந்து நாங்கள் வந்து ஐஎஸ்எம்மில் வந்து படித்த எங்கள் மனதை தொட்ட பாடத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். Praise the Lord. Today I'm going to be sharing one lesson from ISOM that really touched us. டாக்டர் டெரிக் ஈஸ்மேன் எழுதிய ஜெபத்தின் வல்லமை என்ற தலைப்பில் ஒரு 5 பாகம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த பாகத்தில் 2வது பாகத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஜெபம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். The lesson is The Power of Prayer, written by Dr. Dick Eastman. It has 5 sessions, and today I'm going to focus on session 2, titled What is Prayer? பொதுவாக ஜெபம் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த கொஸ்டின் நம்ம மனசில் வரும்போது என்னுடைய ஸ்கூல் நாட்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. பொதுவாக பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலைல 5 மணி இல்லை 4 மணிக்கு பிள்ளைங்களை எழுப்ப வச்சு படிக்க வைப்பாங்க. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காலைல ஃபஸ்ட்டு நல்லா சத்தத்தோடு காலைல படிப்போம். கொஞ்சம் நேரம் போக போக சத்தம் குறைஞ்சி கடைசி சத்தமே இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் நினைப்பாங்க ரொம்ப படிப்பில் மூழ்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. When I think about the question, what is prayer, it takes me back to my school days. Our parents used to wake us up at about 4 or 5 in the morning, early, to study. We would start reading our books out loud, not because we really wanted to, but just to show our parents, see, I'm studying. Slowly our voices would fade, become softer and softer, until finally it'll be silent. At that moment, our parents would be thinking, oh, he's completely immersed in his studies. ஆனால் எல்லா சமயத்திலும் அப்படி நடக்குதில்லை. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி சத்தம் கேட்க என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பார்த்திங்கன்னா அடி வந்து இடியாக இறங்கும். அந்த வழியில் நம்ம சொல்லுவோம், இல்லை நான் கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்க கொஞ்சம் பேர் வந்து தலையை தடவதை பார்த்தா அடி பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். But in those quiet moments, suddenly a heavy hand would land on our head, followed by a loud voice. What are you doing? Startled, we'd quickly reply, oh, I was just closing my eyes and praying. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சபையிலும் நடக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜபத்தில் மூழ்கி இருக்கும்போது அல்லது மெசேஜ் கேட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணை மூடிட்டு ரொம்ப ஆழ்ந்துருப்பாங்க ரொம்ப ஜபத்தில். நம்ம அவங்கள்ட்ட கேட்போம், என்ன தூங்குறீங்களான்னு கேட்டால், இல்லை நான் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே ஜபிச்சுட்டு இருக்கேன், மெசேஜ் ரொம்ப கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் இந்த நம்மளுடைய சபையில் இன்றைக்கி அப்படி யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். The same thing can happen in church too, during prayer or while the message is being shared, sometimes like this. Someone might look very spiritual, eyes closed, sitting quietly, but in reality they've gone into a deep sleep. And if you ask them, they'll quickly say, I was praying or I was listening. I'm sure no one here is in that situation today. Am I right? All of you who are sleeping, just say hallelujah. Okay. மறுபடியும் ஜெபம் என்றால் என்ன தலைப்புக்கு வருகிறேன். நீங்கள் சொல்ல முடியும், யாராவது சொல்ல முடியுமா ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு? ஆமாம், தேவனோட ஆமேன். அப்போ ஜெபம் அப்படி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா 100க்கு மேலே டெஃபினேஷன் வந்து நம்மளால சொல்ல முடியும். Now I return to the same question. What is prayer? Anybody wants to give a try on that answer? What is prayer? Can anyone answer? Good. Okay. The truth is, if we ask this question, we could hear 100 different definitions, probably more. ஜெபம் என்பது தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களின் வாய்க்கால் என்று ஆண்ட்ரூ முறை வந்து குறிப்பிடுகிறார். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஜெபத்தின் மூலம் தான் வருகிறது. நாம் ஜெபிக்காவிட்டால் தேவன் நமக்கு வைத்திருக்கும் பல ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். Andrew Murray said this about prayer. Prayer is actually a channel of all God's blessings. In other words, everything we receive from God comes only through prayer. And if we don't pray, we'll miss many of the blessings that God has prepared for us. நம்ம பலர் நினைக்கிறோம் ஜெபம் அப்படின்னா தேவனிடம் ஆசீர்வாதங்களை கேட்பது, நம்முடைய தேவைகளை கேட்பது, நம்முடைய பிரச்சனைகளை சொல்வது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஜெபம் அது வந்து ஒரு பகுதி மட்டும். ஆனால் ஜெபம்ங்கிறது அதை விடவும் மேலானது.
Most of us think that prayer is just asking God for blessings or it's a part of prayer, but prayer is much more than that. It is not just asking for what we need or what, what are the things that God would provide for us. ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக வியாபாரம். அதன் அர்த்தம் ஜெபம் என்பது ஒரு ஐக்கியத்தை ஏற்படுகிறது. மேலும் அதைவிட மேலானது ஜெபம் என்பது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி சாத்தானோட தடைகளை உடைக்கிறது. Prayer is transacting business, spiritual business. That means prayer is entering a partnership with God. In fact, it's even more than that. Prayer is entering a partnership with God to remove satanic obstacles. ஆவிக்குரிய அதிகார சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தேவனிடத்தில் எதையாவது கேட்கிறது, நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்வோம் என்று கேட்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய அதிகாரத்தினால மலையை அல்லது மலையை போன்ற பிரச்சனையை பெயர்க்க கட்டளையிடுவது. We do not ask God to do something. Instead, in the authority of Jesus' name, we command the mountains to be moved. We call this the law of spiritual authority. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18-19 பார்க்கும்போது, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவளுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 18, verse 18 and 19 says like this. Verse 18 says, "Assuredly, I say to you, what you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven too." And in the same chapter, verse 19 says, "Again, I say to you that if you or 2 of you agree on earth concerning anything that they ask, it will be done for them by my Father in heaven." மலைகளை அப்புறப்படுத்த ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை. ஒருவர் தனியாக ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அதிகாரத்தை கொண்டு சாத்தானை தடுக்கலாம், அல்ல மலைகளை பெயர்க்க முடியும். This means that you don't have to have a great multitude to move mountains. And even as individuals praying by himself or herself, he or she can command the mountains to be moved in the name of Jesus. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது ஏதோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். In Matthew 16, verse 19, Jesus said to the Apostle Peter, "And I will give you the keys to the kingdom of heaven, and whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven." இதை தான் நம்ம ஆவிக்குரிய அதிகாரத்தின் விதி என்று சொல்லுகிறோம். அதான் நம்ம ஜெபத்தின் மூலம் நம்முடைய பூமியில் நம்முடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது தேவன் தம்முடைய வல்லமையை பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். This is what we call the law of spiritual authority. When we exercise authority on earth through prayer, God releases his power in the heavenly realms. அதை கட்டுவது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்களோ, அதாவது நம்மள பலர் கட்டுவது என்ற வார்த்தையை ஏதாவது கட்டி வைக்கிறது அல்ல கட்டுவது என்று நினைக்கிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அதை விட மேலானதை குறிக்கிறது. நம்ம ஜெபங்கள் பார்த்தானா சாத்தானை கட்டலாம் அல்லது அவனை தடுக்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு மேலான ஒரு சட்டப்பூர்வமான சொல், அதாவது சட்டப்பூர்வமான அர்த்தத்தில் ஒரு சத்திய பிரமாணம் அல்ல சட்டப்பூர்வமான தடையின் மூலம் கட்டாயப்படுத்துதல் அப்படின்னு பார்க்குறோம். Now we look at the word bind. It says whatever you bind on earth. Many of us think it is the word bind means to tie something, but it means more than that. It means something, not just something to tie up, but it's true that our prayers can tie up and hinder Satan, but this is more of a legal term. And in a legal sense, the word bind means this: to compel by oath or a legal restraint. உதாரணமாக ஆசிரியர் உதாரணத்தை சொல்றாரு. நம்ம ஊரில் ஒரு 20 மாடி
ஒரு கட்டடத்தை வந்து நம்ம கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன். ஆனால் கவர்மெண்டோட ரூல்ஸ் படி நம்ம வந்து 10 மாடி தான் நம்ம கட்ட முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எல்லா பிளானெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், அந்த 20 மாடியை வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை அதை ஒன்றில் கவர்மெண்ட் அல்லது யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு எதிராக எனக்கு நீதிமன்றத்தில் போய் தடை உத்தரவு வந்து பெறலாம். அப்போ அந்த தடை உத்தரவாக நம்மகிட்ட கொண்டு வரும்போது நம்ம அதை நிறுத்தவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிறைக்கு செல்ல நேரிடும். See, if we want to build a building that has 20 levels to it, but we only have a permit to, or the law says that we can only build 10 levels, but we decide to build 20 levels anyways, and we start to build, someone can go to our court system and receive what is called a restraining order, and they can bring that order on me, and if I don't stop, they can put me in jail. இப்போது நாம் அதை வந்து ஒரு ஆன்மீகத்தில் நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது சாத்தானுக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. நம்முடைய குடும்பத்தை அழிப்பது, நம்முடைய விசுவாசத்தை குலைப்பது, அதே மாதிரி நமக்கு சமாதானத்தை குறைச்சலை கொண்டு வர்றது. ஆனால் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம அவனுக்கு எதிராக நிற்கிறோம், அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம். See, now think of spirituality. Satan has many plans. He's trying to destroy our family, he's trying to destroy our faith, he's trying to bring problems to our jobs, and we begin to pray. We come against him in the name of Jesus. We begin to restrain him. Do you know what will happen when we prayed like that? God sends angels. We can't see them, but they come from heaven. And they are holding a restraining order, and they are saying, heaven commands you to stop, and miracles will happen. ஆமென். நம்மில் அநேகருக்கு வந்து மார்ட்டின் லூத்தரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். திருச்சபைகள் தேவை இருந்த டைமில் திருச்சபையில் தேவைகள் நிறைந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார். தேவ வார்த்தைக்கு வந்து மக்களை வந்து அதிகமாக அழைத்து கொண்டு வந்தார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பைபிள் வந்து எல்லாத்தையும் கிடையாது, வேதத்தை போதிக்கிறவங்கள்ட்ட தான் அந்த பைபிள் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வேதாகம அறிவு வந்து ரொம்ப குறைவாகவே இருந்தது. Most of us have heard about Martin Luther. He lived during a time when church was in great need, and he was calling people back to the word. Martin Luther had a very close friend. His name was Frederick Myconius. They were like brothers in faith. மார்ட்டின் லூதருக்கு வந்து ஃப்ரெட்ரிக் மைக்கோனஸ் அப்படிங்கிற ஒரு மிகவும் நெருங்கிய நண்பர் இருந்தார். அவர் நண்பர் மட்டும் இல்லாமல் விசுவாசத்தில் வந்து ரொம்ப நெருங்கிய சகோதரராக காணப்பட்டார். அந்த மைக்கோனஸ் பார்த்திங்கன்னா அந்த லூதர் இருந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் சில கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு நகரத்தில் வசித்து வந்தார். ஒரு நாள் மைக்கோனஸ் வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டார். டாக்டர் சொல்லிட்டாங்க 2 அல்ல 3 நாட்களில் வந்து அவர் வந்து மரித்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. மைக்கோனஸ் கிட்டத்தட்ட அவருடைய பார்வை அற்றவராக அவர் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவருடைய நண்பரை கொண்டு மார்ட்டின் லூதருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா, அன்பான நண்பருக்கு நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் வந்து மரித்து போயிருப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். At the time, Myconius was living in a city some distance away from Martin Luther. The doctors had told him that he was very sick, and the doctors had told him that he had only 3 or 4 days to live. It's a very grave situation. Convinced he was dying during that time, Frederick Myconius was almost blind. He could hardly speak. So he dictated his words, and someone else wrote the letter for him. In it he said goodbye to his friend. In his letter, Frederick Myconius wrote, by the time you read this letter, I may have passed away. மார்ட்டின் லூதர் வந்து அந்த கடிதத்தில் எழுந்ததை வந்து அவர் நம்ப மறுத்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, தன்னுடைய நண்பனுக்கு நான் எழுத போகிற பதில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது கிடைச்ச பிறகு அவர் தேவன் வந்து அவரை உயிரோடு வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசித்தார். But Martin Luther refused to accept the message of the letter. He believed God would keep
his friend alive long enough to read his reply because Luther still needed him. மார்ட்டின் வந்து மைக்கோனேஸுக்கு ஒரு பதில் எழுதினார். அது ரொம்ப ஒரு சின்ன கடிதம் தான். அதில் சில வாக்கியங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக அந்த விசுவாசத்தில் நிறைந்த ஒரு வார்த்தை. அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் தன் நண்பனுக்கு வந்து அவர் எழுதுறாரு என்னன்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வாழும்படி கட்டளையிடுகிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசமான வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் அவர் மனசில் சொல்கிறாரு, நான் வாழ்வதை விட நீங்கள் வந்து அவர் வந்து மைக்கோனேஸ் வந்து நீண்ட காலம் வாழ்வார், இதுவே எனது விருப்பம், அது நிறைவேறட்டும், ஏன்னா இதனால் தேவனுடைய ராஜ்யம் வந்து மகிமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னார். Luther wrote back to Myconius, Frederick. It was a very short letter, only a few sentences, but it was filled with bold faith. This is what he said to his dying friend. I command you in the name of Jesus Christ to live. You will live longer than I live. This is my will, and may it be done, for I seek only to glorify the name of Jesus. These words opened my hearts and eyes to see the depth of faith he was expressing. இந்த வார்த்தை வந்து என்னுடைய இதை படிக்கும்போது, இந்த பாடத்தை படிக்கும்போது இந்த வார்த்தையை வந்து என்னுடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்தது. உண்மையில் ஒரு பெரிய விசுவாச வார்த்தை. நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு நினைக்கிறேன். லூதரின் பதிலை, அப்போ லூதர் வந்து மைக்கோனேஸ்க்கு வந்து பதில் எழுதுறாரு. அந்த பதிலை வந்து அவர் கேட்கும் வரைக்கும் நீங்கள் தேவன் வந்து மைக்கோனேஸை உயிரோட வைத்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? Let me ask you a simple question. Do you think God allowed Myconius to live long enough to hear Luther's reply? Do you think? தேவன் அனுமதித்தார். அந்த கடிதம் வந்த பிறகு, கடிதம் வரும்போது மைக்கோனேஸ் அப்படி இறக்குற தருவாயில் இருக்கிறாரு. டாக்டரும் நர்ஸும் அவரை அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அந்த கடிதத்தை ஓப்பன் பண்ணி அதை முதல் வரியை வந்து சத்தமாக வாசிக்கிறாங்க. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழும்படி கட்டளையிடுகிறேன், ஆமேன் அப்படின்னு இருந்துச்சு. அந்த வார்த்தையை அவங்க வாசித்த உடனே தேவனுடைய வல்லமை அவங்க மேலே இறங்குறத அவங்க சுற்றி இருந்த அனைவராலும் உணர முடிஞ்சிச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அவர் முழுமையாக அந்த நோயிலிருந்து விடுதலையாகி முழுமையாக அவர் வீடு திரும்பதை பார்க்குறோம். Yes, he actually did. Myconius was at the point of death when that letter arrived. Nurses and a doctor were standing by his side, waiting. Then the letter was opened, and the very first line was read aloud. I command you in the name of Jesus to live. Amen. Everyone who was standing there could see the power of God come on him. They could see him being healed before their eyes. And within a matter of hours, Frederick Myconius was completely healed by the power of Jesus. நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் வரலாம், எப்போ மைக்கோனிஸ் வந்து இறந்தார்? ஏன்னா லூதர் சொன்னார், நான் இறந்த அப்புறம் தான், என்னோட இறப்புக்கு பிறகு அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு. அப்போ அவர் எப்போ இறந்திருப்பான்னு நாங்கள் நினைக்கிறீங்க? You may be wondering right now, when exactly did Frederick Myconius die? You know, Frederick Myconius was not supposed to die until Martin Luther died, right? When do you think he died? பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் மரித்த 2 மாதங்களுக்கு பிறகு தான் அவரோட ஃப்ரெண்ட் வந்து மைக்கோனிஸ் வந்து மரித்ததை பார்க்குறோம். We see that Frederick Myconius did not die until 2 months after the death of Martin Luther. மார்ட்டின் லூத்தர் வந்து தேவனிடம் வந்து என்னுடைய நண்பரை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்கல, அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மலையை பெயர்க்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழும்படி கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொன்னார். See, if we see here, Martin Luther did not say, oh dear God, please do this. Instead, he took authority. He commanded the mountains to move. He said, I command you in the name of Jesus to live. நம்மளும் இந்த நேரத்தில் நமக்கு எதிராக இருக்க தடைகளை அல்லது பிரச்சனைகளை வரும்போது
நம்மளும் சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அதை கடிந்து முழுமையாக அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நடக்க முடியாத ஒரு மனுஷன் அந்த தேவனுடைய வாசலண்டையில், தேவனுடைய ஆலயத்தின் வாசலண்டையில் வந்து பிச்சை கேட்டிருந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அவன் வந்து பேதுருட்ட வந்து பிச்சை கேட்டான். There is, that's very much the Apostle Peter did in Acts chapter 3. It's probably a man that had never walked, never taken a step in his entire life. The man was probably more than 40 years old. He never took a step, and he begged for money from Apostle Peter. பேதுரு வந்து அந்த மனுஷன்ட்ட சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு கூறினார். Peter said to the man, silver and gold have I none, but what I have I give you, he said, in the name of the Lord Jesus Christ of Nazareth, rise up. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? அந்த மனுஷன் அப்படியே தான் இருந்தான். அவன் ஏன்னா அவனால் எப்படி எழுந்திருக்க முடியும்? ஏன்னா அவனுக்கு கால் வந்து இல்லை, நடக்க முடியாது. ஆனால் பேதுரு என்ன சொன்னார்னா, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷனால் எதுவுமே செய்ய முடியலை. ஆனால் பேதுரு ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்தார். The man just laid there. He didn't move. He could not rise up. He couldn't rise up. Peter said, you rise up. But the man did nothing. But then Peter did something. நீ எழுந்திரு என்று அப்படி அவன் அந்த மனுஷன்ட்ட சொல்லி அவனை கையை பிடித்து தூக்கி விட்டார். அவன் துள்ளி குதித்து நடந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அன்று ஏறத்தாழ 4000 பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அறிந்து கொண்டாங்க. இவன் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தினால அன்னைக்கு நடந்துச்சு. He said, you rise up. But then he grabbed him and he lifted him. He lifted him up. He went walking and leaping and praising God. And that day, 4,000 more people came to know Jesus, all because of the authority and prayer. ஜெபத்தில் ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை குணப்படுத்துங்க, என் தேவைகளை நிறைவேற்றுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் மற்றொரு வகையான ஜெபம் பார்த்தீங்கன்னா, மலையை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேர்ந்து போ என்று கட்டளையிடுறது தான் அது இன்னொரு மகிமையான ஜெபம். There is one aspect of prayer where we say, dear God, meet this need, give me the strength, supply my needs. Then there is another kind of prayer where we point to the mountain and say, I command you in the name of Jesus Christ to be removed. இந்த பாடத்தை நான் படிக்கும்போது ஒரு முக்கியமான இதை கற்றுக்கொண்டு, ஜெபம் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்பதற்கான வழி அல்ல, தேவனுடனான உறவில் வந்து நுழைவதற்கான வல்லமை அப்படின்னு நான் படித்தேன். Today we have learned one important truth. Prayer is not just a way to ask God for blessings, but it's the power to enter into partnership with God. Through prayer, we can stop the plans of Satan. Through prayer, we can bring heaven down to earth. ஜெபத்தின் மூலம் சாத்தானின் திட்டங்களை தடுக்கலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும். அதே நேரத்தில் பரலோகத்தை வந்து பூமிக்கு கொண்டு வர முடியும். Through prayer, we can stop the plans of Satan. Through prayer, we can bring heaven down to earth. அன்று முறை சொன்னது போல கடவுளின் அனைத்து வாக்குறுதிகளும் ஜெபத்தின் மூலம் நிறைவேற்ற முடியும். மார்ட்டின் லூத்தர் சொன்னது போல நாம் அதிகாரத்துடன் ஜெபிக்கும் போது மலைகளையும் பெயர்க்க முடியும். As Andrew Murray said, all the promises of God are fulfilled through prayer. And as Martin Luther said, when we pray with authority, even mountains will be moved. வாணி சிஸ்டர் வந்து முன்னாடி வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. பிரதர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஜீவனின் அதிபதி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வல்லமையாய் நம்ம வந்து அவரோட நாமத்தை நம்ம உயர்த்தும் போது என்ன நடக்குன்னு அங்கே அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். Vani sister used to pray saying, God, you're the author of life, authority on life. And
healing does happen when you pray like that. And we have seen miracles happen. இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெபத்தை ஒரு சாதாரண ஒன்றாக நம்ம நினைக்காம, தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை, அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசம், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபையில் வந்து அப்படி ஒரு அதிகாரத்தோடு ஜெபிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? வெற்றியை காண முடியும். Therefore, let's make a decision today. From now on, let's not look at prayer as something ordinary, but let us pray with authority that God has given us. Let us pray for our home, our family, our church, and our nation. ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். Because prayer brings change, prayer brings miracles, and prayer transforms life. Amen.